பாகவதம் 2வது காண்டம் 8வது அத்தியாயம் பதம் 6 2.8.6 தௌ தாத்ம புருஷா கிருஷ்ண பாதமூலம் நமுச்யதி முக்தசர்வ பரிக்லேஷ பாந்தஸ்வ சரணம் யதா. தௌத ஆத்ம இதயம் தூய்மைப்படுத்தப்பட்டவர், புருஷக ஜீவராசி, கிருஷ்ண பரமபுருஷ பகவான், பாதமூலம் தாமரை பாதங்களின் புகலிடம், ந ஒருபொழுதும் இல்லை, முஞ்சதி கைவிடுகிறார், முக்த முக்தியடைந்த, சர்வ எல்லா, பரிக்லேஷ வாழ்வின் அனைத்து துன்பங்களின், பாந்தக பிரயாணி, ஷவஸ்வ சரணம் அவனது சொந்த வசிப்பிடத்தில், யதா அது இருந்ததைப் போல். மொழிபெயர்ப்பு: பக்தி தொண்டு முறையால் இதயம் ஒரு முறை தூய்மை அடைய பெற்ற தூய பக்தர் ஒருவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. ஏனெனில் துன்பம் நிறைந்த ஒரு பிரயாணத்திற்கு பின் வீட்டில் திருப்தியுடன் இருக்கும் ஒரு பிரயாணியைப் போல் அவரை பக்தி தொண்டு பூரண திருப்தியடையச் செய்கிறது. பொருளுரை வழங்கியவர் ஆஸ்தா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி. பரமபுருஷரான கிருஷ்ணரின் தூய பக்தராக இல்லாதவர் முழுமையான இதய தூய்மையை பெறாதவராவார். ஆனால் பூரணமாக தூய்மையடைந்த ஒருவர் பகவானின் பக்தி தொண்டை துறப்பதே இல்லை. நாரதருக்கு பிரம்மதேவரால் உத்தரவிடப்பட்டதைப் போல் ஸ்ரீமத் பாகவதத்தை பிரச்சாரம் செய்வதன் இத்தகைய பக்தி தொண்டை நிறைவேற்றும் வேளையில் பகவானின் பிரதிநிதியொருவர் பற்பல தடைகளை சந்திக்கிறார். வீழ்ந்த ஆத்மாக்களான ஜகாய் மற்றும் மதாயை காப்பாற்றிய பொழுது பகவான் நித்யானந்தரால் இவ்வுண்மை வெளிப்படுத்தப்பட்டது. அதைப் போலவே இயேசுநாதரும் நம்பிக்கையற்றவர்களால் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அத்தகைய கஷ்டங்களை பக்தர்கள் பிரச்சாரத்தின் பொழுது மிகவும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கின்றனர். அவை மிகவும் கடுமையானவையாக இருப்பினும் பகவான் திருப்தி அடைவதால் அவரது பக்தர்களும் உன்னத இன்பத்தை உணர்கின்றனர். பிரகலாத மகாராஜன் பெருந்துன்பங்களுக்கு ஆளானார். ஆயினும் பகவானின் திருவடியை ஒருபொழுதும் அவர் மறக்கவில்லை. ஏனெனில் பகவானின் தூய பக்தர் ஒருவர் மிக தூய்மையான இதயம் கொண்டவராக இருப்பதால் எத்தகைய சூழ்நிலையிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழிடத்தை விட்டு அவரால் விலக முடியாது. அத்தகைய தொண்டில் சுயநலம் இல்லை. ஞானிகளால் மேற்கொள்ளப்படும் அறிவு பண்பாட்டு முன்னேற்றம் அல்லது யோகிகளால் மேற்கொள்ளப்படும் உடற்பயிற்சி ஆகியவை அவற்றை செய்பவர்களால் முடிவில் கைவிடப்படுகின்றன. ஆனால் தமது ஆன்மீக குருவால் உத்தரவிடப்பட்டிருப்பதால் பகவத் பக்தரால் பகவானின் தொண்டை கைவிட முடியாது. நாரதர் மற்றும் நித்யானந்த பிரபுவை போன்ற தூய பக்தர்கள் ஆன்மீக குருவின் கட்டளையை தங்களது ஜீவனாதாரமாக ஏற்றுக்கொண்டனர். அவர்களது எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை பற்றி அவர்கள் அக்கறை கொள்ளவில்லை. உத்தரவு பகவானின் பிரதிநிதியிடமிருந்து அல்லது பகவானைப் போன்ற உயர் அதிகாரியிடமிருந்து வருவதால் விஷயத்தை அவர்கள் மிகவும் முக்கியமானதாக ஏற்றுக்கொள்கின்றனர்.
இங்கு கொடுக்கப்பட்டுள்ள உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். ஒரு பிரயாணி செல்வம் திரட்டும் பொருட்டு வீட்டை விட்டு வெளியேறி சில சமயங்களில் காட்டிற்கும், சில சமயங்களில் சமுத்திரத்திற்கும், மற்றும் சில சமயங்களில் மலையுச்சிகளுக்கும் சென்று பல கஷ்டங்களுக்கு ஆளாகிறான். ஆனால் அவனது குடும்ப பாசம் நினைவிற்கு வந்த உடனேயே அக்கஷ்டங்கள் அனைத்தும் உடனே மறைந்து போகின்றன. வீடு திரும்பும் வழியிலேயே அத்தகைய துன்பங்களையும் அவன் மறந்து விடுகிறான். பகவானின் தூய பக்தரும் அதே போன்ற ஒரு குடும்பத்தின் உறவில்தான் பகவானுடன் தொடர்பு கொண்டுள்ளார். இதனால் பகவானிடம் முழுமையாக பாசம் கொண்டுள்ள மனநிலையில் தமது கடமையை நிறைவேற்றுவதில் அவன் தடுக்கப்பட முடியாதவராக இருக்கிறார். ஓம் அஜ்ஞானாம் திமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरून् श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सखगणललिता श्रीविशाखान्वितांश. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपीश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवे नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम हरे हरे नमः. ओम विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஒரு பாகவதம் செஷன் இதில் இந்த ஒரு ஸ்லோகம் 2வது கண்டம் எடுத்துகிட்ருக்கோம். அந்த இடத்துல பிரபுஜி இல்லாத நாட்டிக்கு நம்ம நடுவில் ஒரு ஸ்லோகம் எடுத்து பேசுகிறோம். ஸோ இது ஒரு ரொம்ப ரிலேட்டபிள் ஸ்லோகமாக இருந்தது. அதனால தான் இந்த ஸ்லோகம் எடுத்தோன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் படித்த உடனே ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னலாம் புரிஞ்சதோ அதை நான் ஜஸ்ட்டு பகிர்ந்துக்கிறேன். இதில் என்ன ஃபஸ்ட்டு ஈஸியான பாயிண்ட் புரிஞ்சதுன்னா, பக்தி ரொம்ப ரொம்ப எளிமையானது, சிம்பிள். பக்தி தொண்டு, டிவோஷனல் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இந்த இடத்துல 2 பேர் சொல்லியிருந்தாங்க. யோகிகள், ஞானிகள் 2 பேர் சொல்லியிருந்தாங்க. ஞானிகளுடைய முறையுமே ரொம்ப கடினமானது. நிறையா விஷயங்கள் படிக்கணும், நிறையா விஷயங்கள் பற்றி அதை அவங்க இன்டர்ப்ரெட் நிறைய சிந்திக்கணும், இது கரெக்டாக அது கரெக்டான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கணும். ஸோ ஞானிகளோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எளிமையான பாதை. அதே மாதிரி யோகிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே அவங்களுக்கு கடினமான உடற்பயிற்சிகள் இருக்குது. இத்தனை மணிலிருந்து உடலை இப்படியெல்லாம் நம்ம பெண்ட் பண்ணணும், உடலை வருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு கம்பேர் பண்ணும்போதும் பக்தி எளிமையானது தான். சரி, ஞானிகள் யோகிகள் விட்டு கர்மிகள் பார்த்திங்கனாலுமே கர்மிகளுக்கும் எக்கச்சக்கமான கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள்லேருந்து பார்த்தாலுமே பக்தி சுலபம்தான். இந்த மாதிரி கர்மிகள், ஞானிகள், யோகிகள்னு பிரித்து பார்த்தாலுமே பக்தி ஈஸி தான். சரி, காலங்களில் பார்த்திங்கனாலுமே சத்தியுகம், துவாபர யுகம், திரேதாயுகம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ சத்தியுகத்தோட கடமை யாகங்கள் வளர்த்துறது. ஸோ யோசிச்சு பாருங்கள், டெய்லியும் யாகம் வளர்த்தி பூஜை பண்ணணுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரேதாயுகம் வந்துச்சு. திரேதாயுகத்துலேயுமே டீப் மெடிடேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மெடிடேஷன், அப்புறம் யாகங்கள் வளர்த்துறது. ஸோ டீப் மெடிடேஷன் ரொம்பவே கஷ்டம். அடுத்தது யாகங்கள் வளர்த்துறதும் கஷ்டம். துவாபர யுகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோயில்கள் கட்டி நிர்வாகம் பண்ணி அந்த கோயில்களை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அது அதை விட கஷ்டமாக இருக்கும் இந்த காலத்துலேருந்து யோசித்து பார்த்தா. இப்போ கலியுகத்தில் கொடுத்துருக்கிறது வெறும் ஹரிநாம சங்கீர்த்தனம். அப்போது ஹரிநாம சங்கீர்த்தனம் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு பகவானை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிதல் ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது காலங்களில் பார்த்தாலும் ரொம்ப 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 ஈஸி. அதுக்கப்புறம் நம்மளோட நிலைமையை பார்த்திங்கனாலும் சரி,
வெளிநாடுகளில் பிறந்திருந்தோம்னா இதோட வாய்ப்புகள் கம்மி. அதாவது சம்பவம் இந்திய கண்டத்தில் பிறந்த நாட்டிக்கு நமக்கு இதுலேயும் நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அப்போது பல வகைகளில் நம்ம எடுத்து பார்த்தா நமக்கு வந்து பக்தி ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 சுலபமானது, அதே மாதிரி எளிமையானதும் கூட. கரெக்டாக இல்லையா? அதுலேயும் பல வகைகள் இருக்குது. பக்தினா ஜஸ்ட்டு ஸ்ரவணம், நம்ம மாதிரி பாகவதம் செஷனுக்கோ இந்த மாதிரி பகவானை பற்றி கொஞ்சம் கேட்டால் மட்டும் போதும். அடுத்தது தான் கீர்த்தனம்னு சொல்கிறாங்க. நீங்கள் பகவானை பற்றி சொல்கிறதோ ஹரிநாமம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நம்ம காது எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே இருக்கும். அப்போது காதில் கேட்குறதுக்கு நம்ம ஏதோ ஒரு கீர்த்தனையோ லெக்சரோ இந்த மாதிரி காதில் கேட்குறது மட்டுமே பக்தி. அடுத்தது பேசுகிறது, ஏதோ பேசுகிறதுக்கு பகவானை பற்றி பேசுகிறது மட்டுமே போதும், அது பக்தி அப்படின்றாங்க. அண்ட் ஸ்மரணம், நம்ம மனசில் எதையோ பற்றி யோசிச்சுட்ருப்போம். எதோ பற்றி யோசிக்கிறதுக்கு விஷ்ணுவை பற்றி யோசித்தா மட்டும் போதும். வந்தனம், சாக்கியம் சொல்லிட்டு மற்ற எல்லா லெவல்ஸுமே இருக்குது. ஆனால் இது மூணுமே கொஞ்சம் கம்பேரிட்டிவில் ரொம்ப 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 எளிமையானது. ஜஸ்ட்டு காதில் கேட்குறது தான் இதுக்கு வந்து உயர்ந்த பெனிஃபிட். அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு பெரிய விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ஸோ கைமாறா நீங்கள் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒரே ₹1 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி? ஃப்ரீ இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரீன்னு சொல்லலை, ₹1 உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ ஒரு ரொம்ப எளிமையானது. அந்த மாதிரி ரொம்ப 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 சிம்பிளானது. ஸோ பக்தி இவ்வளோ சிம்பிளானதுன்னு கேட்கும்போது பக்தர்களுக்கு என்ன ஃபீலிங்காக இருக்கும்? பக்தி வந்து ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது, நான் சொல்லலை. இங்கேயும் அவங்க சொல்லியிருக்காங்க பக்தி ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி பண்ணுற பக்தர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? கரெக்ட் அப்படின்ட்டு இருக்குமா? இருக்காது. உடனே என்ன தோணும்? இல்லைங்களே, சாஸ்திரத்தில் சொல்கிறது பொய்ன்னு ஒத்துக்க முடியாது, ஆனால் நான் பயிற்சி பண்ணும்போது அந்த மாதிரி உணர்வுகள்லாம் எனக்கு எதுவும் வரலையே. அப்போது இதோட டிஸ்கஷன், பக்தி எளிமையானது ஆனால் ஏன் எனக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின். ஸோ இந்த கஷ்டங்கள்னு வரும்போது தான் பக்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். பக்தி எளிமையானது, எல்லாருமே காமிச்சு கொடுத்துட்டாங்க, ஆனால் எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது? பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் மேபி கஷ்டமாக இருக்கலாம், எனக்கு தெரில, ஆனால் எனக்கு நல்லா கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது தான் கஷ்டம். ஃபஸ்ட்டு என்ன கஷ்டம்னு பார்த்தலாம், அதுக்கப்புறம் ஏன் கஷ்டங்கிறது அடுத்தது பார்க்கணும். ஏன் என்ன கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எளிமையாக எந்த பக்தி வேணாலும் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வெறும் ஹரிநாமம் சொல்லணும் அப்படின்னு உட்காரும்போது நம்ம உட்காரவே முடியாது. ஃபஸ்ட்டு உட்காந்து ஹரிநாமம் சொல்கிறது வேறு, உட்கார்றதுக்கே முடியாத அளவுக்கு சில விஷயங்கள், சூழ்நிலைகள் நமக்கு சில படம் தள்ளுப்படும். ஸோ காலையில் எந்திரிக்கணுன்னா அது நடக்காது. ஸோ அதே மாதிரி குளிக்கணுன்னா குளிர் அடிக்கும், ஹீட்டர் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி 1000 பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறமேலு உட்காந்து நம்ம ஜபம் பண்ணுறோம். ஜபம் பண்ணும்போதுமே வந்து என்ன ஆகும்னா நம்ம மனசு வந்து சேவைகள், அந்த இது இருக்குது இந்த சேவை இருக்குன்னு பிளானிங்க்கு போகும். சரி சேவைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவைகள் பண்ணிங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு பெரிய ட்ராமாவே நடக்கும். ஏன்னா நமக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவோம், தேர் திருவிழா, ஜென்மாஷ்டமி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது நிறைய சேவைகள்லாம் இருக்கும். இந்த சேவைகள்லாம் பண்ணும்போது இன்னும் கடினமாக இருக்கும். சம்டைம்ஸ் சேவை பண்ணணுன்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது, நம்மளுடைய மூத்த பக்தர்கள்லாம் சொல்லி ஒரு சைடு தள்ளுறாங்க. சரி சேவை பண்ணலான்னு போனால் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சேவைகளில் வந்து எக்கச்சக்கமான கஷ்டங்கள் இருக்கும். ஒரு சேவை நம்ம திருப்பி பண்ணும்போது நம்மளால் முடியாது. நம்மளுடைய பக்திங்கிற நம்ம நார்மல் சாதனாவோ இல்லை ஹரிநாமமோ ஒரு லெக்சர் கூட கேட்க முடியாமல் ஒரு பக்தர் வந்து ஒரு சேவையில் ஈடுபட்டுருப்பார். அப்போது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, என்னடா இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம், நிறைய மூத்த பக்தர்கள்லாம் வராங்க, நிறைய விதமான தத்துவங்கள், எளிமையாக கதைகள்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் கேட்க போகலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சேவையில் என்னை பிடிச்சி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்குள்ள ஒரு இது கேட்கும். ஸோ நமக்கு பக்தியிலேயே நம்ம சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் வேறு சில விஷயங்கள் போகுது. அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அவ்வளோ பெரிய திருப்தியும் இன்பத்தையும் தர்றதில்லை. அதுக்கப்புறமேல் நம்ம பக்தியை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல போகும்போது நம்ம ஒரு மாதிரி சொல்லிக் கொடுப்போம், அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க.
ஸோ வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அதை வந்து இதுதான் சொல்லிட்டு வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம இப்படி செஞ்சாலுமே அது வேறு மாதிரி போகுது. அவங்களே வேறு ஒரு புரிதலோடு திருப்பி செய்வாங்க. அண்டு நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க வந்து அதை வந்து இந்த மாதிரி என்னை வந்து கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் திரிச்சு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பக்தி சேவையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடினங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்களுக்கு இங்கே 3 பேர்த்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஸ்லோகத்தோட பொருளுரையில் 3 பேர்த்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. யாரெல்லாம்? நாரதர், பிரகலாத் மகாராஜ், ஏசுநாதர், இன்னொருத்தர் நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. ஸோ ஏன் இந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கஷ்டங்கள் தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. பக்தி பண்ணும்போது வர்ற கஷ்டங்கள், இந்த கஷ்டங்களுக்கு வந்து பார்க்கும்போது 3 பேர்த்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. இந்த 3 எடுத்துக்காட்டுகளை மட்டும் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம். முதல் பார்த்திங்கன்னா நித்யானந்த பிரபு. ஸோ சாக்ஷாத் நம்ம வர்ஷிப்பபிள் டெய்ட்டி நித்யானந்த பிரபு வந்து காட்டுறார். என்ன காட்டுறாருன்னா, எவ்வளவு கஷ்டங்கள் வரும் அப்படின்றார். ஏன்னா இந்த இடத்துல அவருடைய குருவாக இருக்கிற சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், எல்லா பக்கம் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை கொடுத்துட்றார். ஸோ கட்டளை கொடுத்துட்டு எப்படி பண்ணுறது, கட்டளையை நிறைவேற்றுறாங்கன்னா ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டுவாங்க. யாருன்னா 2 பேர், எப்பவுமே டிவோட்டிஸ் சில பேர் பேராக சேர்ந்துக்குவாங்க. நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூர் 2 பேருமே ஒரு நல்ல பேர். அவங்க 2 பேர் சேர்ந்துட்டு ஒவ்வொரு வீடாக போவாங்க. ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டுவாங்க. கதவை தட்டினோடனே இவங்க திறந்து பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணியிருப்பாங்க. யார் நீங்கள், எதுக்கு இவ்வளோ நமஸ்காரம் பண்ணுறீங்க? மரியாதை கொடுத்து, ஏன் இவ்வளோ நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை ஹரிநாமம் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ ஒருத்தங்கள் ஹரிநாமம் சொல்லுங்கிறதுக்கு மரியாதையே வந்து அந்தளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க. முதல் இதுலேயுமே வீழ்ந்த ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிற ஜஹாய் மதாய் நம்ம கதைகள் கேட்டிருப்போம். இந்த 2 பேர்த்துக்கு எந்த விதமான நல்ல குணமே இல்லை, எந்த விதமான ஒரு சின்ன நல்ல குணம் கூட இல்லை. அவங்க வந்து போகிற வர பெண்களை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மது, அந்த விதமான போதையிலே இருப்பாங்க. அந்த மாதிரி அப்புறம் மாமிசம் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃபுல்லாக மாமிசம்னா எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி இந்த குடியும் கும்மாளமாக அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக எந்த விதமான ஒரு சின்ன நல்ல குணம் கூட இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நித்யானந்த பிரபு பார்க்குறார், இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து பக்தி கிடைச்சதுன்னா மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு நம்பிக்கை வரும், நான் பக்தி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர்த்துக்கு வரும். அப்போ இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலையிலுங்களுக்கு பக்தி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்த பிரபு அவங்களுக்கு போய் பக்தி கொடுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் இங்கே முக்கியமான விஷயம், நம்ம கருணையை பற்றி கஷ்டங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்துல நித்யானந்த பிரபு அவங்க வந்து, ஓ நாங்கள் இவ்வளோ ரொம்ப லோ கிளாஸ், எங்களுக்கு வந்து நீங்கள் பக்தி கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க எடுத்துக்கல. இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நம்ம போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் எல்லாத்துக்கும் பக்தி சொல்லி கொடுக்குறேங்க, ஏன் யாருமே கேட்க மாட்டேன்றாங்க, மக்கள் எல்லாம் கலியுகம் முத்தி போச்சுங்க, எல்லாரும் ரொம்ப இதாகிட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கு இங்கே நம்மளுடைய ஆச்சாரியர்கள் காட்டல. ஸோ இந்த இடத்துல என்ன கஷ்டம் அவர் படுறாருன்னா, அவங்கள போய் சொல்கிறார். இந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் சொல்கிறது, ஃபஸ்ட்டு அவங்கள நல்லா திட்டுறாங்க, அப்புறம் அவரை யார் புடி அப்படின்னு சொல்கிறோன்னே ஓடிடுறாங்க 2 பேருமே. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் தான் இது நெக்ஸ்ட் டைம் திருப்பியும் போய் அவங்க இது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இவங்களுக்கு செம்ம கோவம் வந்துடும். நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறோம் எங்களுடைய வாழ்க்கையை, நீங்கள் யார் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இவங்க சொன்னால் கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐ திங்க் கல்லோ இல்லை ஐ திங்க் பானை, மண் பானை, அந்த பானை எடுத்து அடிச்சிடுவாங்க. அடிச்சோடனே அவருக்கு ரத்தம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்மளை யாருமே ரத்தம் வர்ற அளவுக்கு அடிக்கலை, ஆனால் நம்மளுடைய ஆச்சாரியர் என்ன சொல்லி காட்டுறாருன்னா, ரத்தம் வர்ற அளவுக்கு அடி உழுது அப்படிங்கிறது தான் நித்யானந்த பிரபு காட்டுறார் இங்கே. அதனால தான் எழுதுறாரு. ஏன் நித்யானந்த பிரபு இங்கே எழுதுறாங்கன்னா, அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவர் எடுத்துக்கொள்கிற இன்னல் கஷ்டம் வந்து ரத்தம் வருது. ஆனால் ரத்தம் வந்த உடனே சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி நியூஸ் உடனே போய் சைத்தன்ய மகாபிரபு வந்துடுறார். சைத்தன்ய மகாபிரபு வந்து மோஸ்ட் முனிஃபிஷன், ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த இன்கார்னேஷன், அவதாரமாக வந்திருக்கிறார். அப்படி இருக்கிறவருக்கு கோவம் வந்துடுது, எப்படி வந்து நீங்கள் என்னுடைய பக்தர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் சக்கரம் உடனே வந்துடுது, அவருடைய கழுத்தை வெட்டுறது. ஆனால் நித்யானந்த பிரபு திருப்பியும் போய் இவரோட காலை பிடிச்சி கெஞ்சுறார், ஒன்றும் பண்ணிடாதீங்க,
நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரமாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் இது பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் நீங்கள் பக்தி கொடுக்கணும். அப்போ நித்யானந்த பிரபுவோட நிலைமையை பாருங்களேன். இந்த சைடு அடி வாங்குறார், இந்த சைடு கெஞ்சுறார். சரிங்களா? பிரச்சாரம் பண்ணும்போது போய் அடிதான் ஒழுகுது. இந்த சைடு குரு அவர்கிட்ட போய் கெஞ்சுறார், இப்படி பண்ணிடாதீங்க, கோவப்படாதீங்க. ஸோ அப்போ இந்த நடுவில் இருக்கிற ஸ்தானம் ரொம்ப கஷ்டமான ஸ்தானம், குருவோட ஸ்தானம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா 2 சைடுமே மத்தளத்துக்கு 2 சைடு அடிங்கிற மாதிரி இந்த மாதிரி சில சேவைகள் பண்ணும்போது 2 சைடுமே அடி ஒழுகும். இதை தான் இங்கே காட்டுறாங்க. ஸோ இது ஒருத்தர் நல்ல எக்ஸாம்பிள். அடுத்தது இயேசுநாதரை பற்றி பேசுகிறாங்க. சில சமயம் நம்ம வெளியே இருக்கிறத நிறையா ரிலீஜியஸ் பீப்புளெலாம் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு கிறிஸ்டியானிட்டி இஸ்லாமெல்லாம் சேர்த்து நல்லதுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் மோசம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா, அப்படி நமக்கு பிரபுபாதர் சொல்லித்தரல. பிரபுபாதர் சொல்லிக் கொடுத்தது நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். பிரபுபாதர் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, இவங்க எல்லாருமே ஆச்சாரியர்கள் ஸ்தானம் அப்படிங்கிறார். அப்போது பிரபுபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறவர் அவர் ரொம்ப பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறார். அப்போது நம்ம கிறிஸ்டியன்ஸ் சொல்கிறது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோன்னா, பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்டை சொன்னதை ஃபாலோ பண்ணால் தான் கிறிஸ்டியன்ஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமையே கிறிஸ்டியன்ஸ்னு சொல்கிறாங்க, அது தவறு அப்படின்றாங்க. அதே தான் எங்கேயும் பகவத்கீதையில் என்ன சொல்லுதோ, ஸ்ரீமத் பாகவத்தில் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணால் தான் தர்மவான். அதெல்லாம் இல்லாமல் சும்மா நம்ம பூஜை புனஸ்காரம் ரிச்சுவல்ஸ் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் மட்டுமே பண்ணுறவங்க அவங்கள தர்மவான்னு இவங்க ஒத்துக்கலை. தர்மவான் அப்படின்னா தர்மத்தோட 4 கால்களான 4 விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் பக்தி செய்யணும். அப்போ தான் அவங்க தர்மவான்கள். அவங்கள தான் இதை ஏற்றுக்கிறாங்க. அவங்க தான் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. அப்போது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் சொல்லிக் கொடுக்குறார், இப்படித்தான் கடவுள் சொல்கிறாரு, நான் கடவுளின் தூதுவன், மைந்தன், சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் ஒரு விஷயத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மற்ற மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த பிலீஃப் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இல்லை, இவர் அவநம்பிக்கையை பரப்புறார். எங்களுடைய நம்பிக்கை ஒன்று இருக்குது, அந்த நம்பிக்கைக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறார். இங்கே ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கும். இந்த பௌதீக உலகங்கள் என்னை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, சில கடவுள்கள்னால் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு புரிதல், அப்புறம் கடவுள்னால் ஒரு மாயாவாத மாதிரி உருவமற்றவர் கடவுள், அந்த உருவமற்ற சக்தி எனக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. பக்தர்களுக்குள்ளேயும் நம்பிக்கை இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுகிறோம். பக்தர் அல்லாதவர்களுக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. கடவுள் பற்றியே வேறு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் பக்தர்கள் வெளியே போய் இதர தேவர்கள் கிருஷ்ணர் இப்படிங்கிற ஒரு டாபிக் வந்ததுன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்படி நம்ம உண்மையை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதே தான் இங்கே இயேசு கிறிஸ்துவும் பாடுறார். இயேசு கிறிஸ்து இல்லை, இப்படித்தான் கடவுள் சொல்லியிருக்கிறார். அவங்க ஆல்ரெடி ஒரு டைப் ஆஃப் ஜூயிசம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மக்கள்கிட்ட போய் இது சொல்லிக் கொடுக்குறாரு. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு நம்பிக்கையில் வாழ்கிற மக்கள்கிட்ட போய் அந்த நம்பிக்கை தவறு அப்படின்னு சொல்கிறது ஒரு கலை. அதை தான் இங்கே பகவத்கீதையில் படிச்சிங்கன்னா அழகாக சொல்லுவார். ஏன்னா ஒருத்தர் ஒரு லெக்சரில் கேட்டிருக்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபெய்த் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னாங்க. நம்பிக்கைங்கிறது பகவான் தான் கொடுக்குறார். ஒரு இஷ்ட தேவரை வழிபடணுன்னாலும் அந்த நம்பிக்கையும் பகவான் தான் கொடுக்குறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நம்பிக்கையை தான் கொடுக்குறார். ஆனால் இதை விட உயர்ந்த பக்தி இது அப்படின்னு போய் சொல்லிக் கொடுக்கணுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு வகையான கஷ்டங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதுவும் பகவான் தான் கொடுக்குறார். நீங்கள் பகவானுடைய உன்னதமான நிலையை பற்றி சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க. அதனால தான் பக்தர்களுக்கு அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்குறாங்க. பாகவதம் அவ்வளோ உயரத்தில் இருக்குது. ஏன்னா பக்தர்களோட புகழை பாடுறதுக்காக. இதோட ஆப்ரேஷன்ஸ் ஸ்ரீ ஸ்ரீ நிதாய கௌர் சுந்தர்க்கு. ஸோ அப்போது இயேசுநாதர் ஆல்ரெடி ஒரு வகையான நம்பிக்கையில் வாழ்ந்தார். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள்ட்ட இயேசுநாதர் இது பண்ணல. கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்க கிட்ட இப்படி தான் சொல்கிறதே நீங்கள் வேறு மாதிரி பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டம் என்னென்னா, அவளை சிலுவையில் அறைந்தார்கள். ஸோ அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டார். முன்னாடியாச்சும் ரத்தம் சிந்தினாங்க, இங்கே உயிரே போயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வெளியே. சரிங்களா? அடுத்து 3வது சொல்கிறாங்க, குட்டி பையன் பிரகலாதரை பற்றி சொல்கிறாங்க.
ஸோ ஒரு குட்டி குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா அம்மா தான் ஷெல்டர், வேறு எதை பற்றியும் தெரியாது. அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்கும். அதனால தான் அப்பா அம்மா இருக்கிறவங்க கொஞ்சம் குழப்பமாவாங்க, நம்ம கரெக்டாக செய்கிறோமா தப்பாக செய்கிறோமா, கைடன்ஸ் கொடுக்குறோமான்னு சொல்லிட்டு. ஸோ பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து கொடுக்குறது கரெக்டாக தப்பாங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸோட ரோல் வந்து கம்ப்ளீட் ஷெல்டர், பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடம். அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துலையும் கூட பிரகலாதர் மகாராஜ் உண்மையை உறக்க சொல்கிறார், இல்லை உங்களோட புரிதல் தப்பு. ஸோ பகவான்கிறவர் வந்து எல்லாத்து மேலேயும் அன்பு செலுத்துகிறவர். ஹிரண்யகசிபுவாக இருக்கிற நீங்கள் கடவுளாக முடியாது, நீங்கள் உங்களுடைய புரிதல் தவறு, கடவுள் பற்றினது விஷ்ணு தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறார். சொன்னதுக்கு அவரை பல வகையில் அவருக்கு இன்னல் இதாகிறார், ஆட்படுத்தப்படுகிறார். அவ்வளோ கஷ்டங்கள் வருது. ஸோ இந்த கஷ்டங்கள்லாம் இவ்வளோ கஷ்டங்கள் வருது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படுற சின்ன சின்ன கஷ்டங்கள் சொன்னோம். இப்போது பக்தர்கள் எடுத்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் பண்ண கஷ்டத்தை கொஞ்சம் நம்ம திருப்பியும், நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம திருப்பியும் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது ஆமாம் இதுவும் கஷ்டமான பாதையாக தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது சம்டைம்ஸ் இந்த சினிமாவிலெல்லாம் காட்டுற மாதிரி சிவன் பார்வதி இல்லாட்டி நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் மேலே எல்லாம் உட்காந்துட்டு சில பக்தர்கள் வந்து பக்தி ஃபாலோன்னு நினைக்கும்போது சோதனை கொடுக்கலாம், இந்த சோதனை கொடுக்கலாம், அடுத்த சோதனை கொடுக்கலாம், அப்படி தான் சினிமாவிலெல்லாம் காட்டுவாங்க. பகவான் அந்த மாதிரியா? பகவான் அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரி இதை கொடுத்து பார்ப்போம் அவங்க எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணலை. நல்லா அதுதான் புரிஞ்சுக்கணும். சினிமாவில் காட்டுறதெல்லாம் உண்மை இல்லை. ஏன்னா அப்படி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கடவுள் எனக்கு நிறைய சோதனை கொடுக்குறாருங்க, ஏன் சோதனை கொடுக்குறாரு? இந்த இடத்துல அந்த மாதிரி இல்லை. பக்தர்கள் எடுத்துக்கொள்ளப்படும், பக்தர்களுக்கு வரும், பக்தி ஃபாலோ பண்ணும்போது வரும் கஷ்டங்கள் பக்தர்கள் வாலண்டியராக எடுத்துக்கிறது, சரிங்களா? ஏன்னா பகவானை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பக்தர்கள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரு, ஏன்னா சம்டைம்ஸ் அதெல்லாம் ரொம்ப யோசித்து பார்த்தோம்னா கடவுளுங்கிற ஒரு ஏதோ சேடஸ்ட் மாதிரி நம்ம வந்து அவரை நோக்கி போகணும்னாலும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார் நம்மளை, அப்படியெல்லாம் இல்லை, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கஷ்டங்கள் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது நிறைய கஷ்டங்கள் நமக்கு வருது, பக்தர்களுக்கும் வந்திருக்கு. ஆனால் இந்த பக்தர்கள் எடுத்துக்கிற கஷ்டமும் நம்மளோட கஷ்டமும் ஒன்று இல்லை, சரிங்களா? நித்யானந்த பிரபு எடுத்துக்கிட்ட கஷ்டமும் நாம் எடுத்துக்கிற கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் நித்யானந்த பிரபு கஷ்டத்தை எடுத்துக்கிறாருங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம ஞானமாக எடுத்துக்கிறோம், சரிங்களா? நித்யானந்த பிரபு ஏன் கஷ்டம் எடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே சொல்கிறது தூய பக்தர், அவருடைய கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். தூய பக்தராக இல்லாதவர் முழுமையான இதய தூய்மை பெறாதவராவார். அப்போது முழுமையாக தூய்மை அடைந்தவங்க பக்தி தொண்டை விட்டு ஒரு சனம் கூட அவங்க நகர மாட்டாங்க. பக்தி தொண்டு கிருஷ்ணரை இறுக பிடிச்சவங்கனால ஒரு சனம் கூட அவங்க விட மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் பக்தர் அல்லாதவருக்கு, பயிற்சி பண்ணும் பக்தர்களுக்கு வர்ற கஷ்டம் இது மாதிரி. ஆனால் இது இல்லை. எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் முன்னாடியே சொன்னோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், பக்தி ரொம்ப எளிமை. அடுத்தது என்ன சொன்னோம், பக்தி ஏன் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன் கஷ்டமாக இருக்குங்கிறது தான் இங்கே ஃபஸ்ட் லைன் சொல்கிறாங்க. தூய பக்தராக இல்லாதவர் முழுமையான இதய தூய்மை பெறாதவராவார். அப்போ ஏன் எனக்கு பக்தி கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து கண்டாமினேட்டட் கான்ஷியஸ்னஸ். கண்டாமினேட்டட் இதய தூய்மை இல்லை, இதய தூய்மை அற்ற நிலை. நம்மளோட ஹிருதயத்தில் தூய்மை இல்லாத நாட்டிக்கு தான் நமக்கு இது கஷ்டமாக தெரியுது. ஆனால் நித்யானந்த பிரபுவும் பிரகலாதரும் கஷ்டப்பட்டாங்கங்கிறது நம்மளுடைய பார்வையில் தான் கஷ்டமாக இருந்ததே தவிர அவங்க கஷ்டப்படலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் கஷ்டம்னு சொன்னோன்னா நம்ம பார்வையில் அவங்க கஷ்டப்பட்டாங்க, ஆனால் அவங்க கஷ்டப்படுறேன்னு அவங்க சொல்லலை, அவங்க சந்தோஷமாக பண்ணுறாங்க. எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குதுன்னா என்னுடைய இதய தூய்மை இல்லாத நாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே என்னென்னா சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னு சொல்கிறார். தர்ப்பண மார்ஜனம், ஸோ கண்ணாடியை வந்து சுத்தப்படுத்துங்க. அதுதான் கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ் வந்து உங்களுடைய கண்ணாடி மாதிரி நம்மளுடைய பிரதிபலிப்பு. ஆத்மாவை வந்து இப்போ எப்படி சர்க்கரை அப்படின்னா இனிப்பு அப்படின்ட்டு இருக்குதோ, சர்க்கரைங்கிறது ஒரு வஸ்து, இனிப்புங்கிறது அதோட தன்மை. அப்போ ஆத்மா அப்படிங்கிறது ஒரு வஸ்து, அதோடைய கான்ஷியஸ்னஸ் உணர்வுங்கிறது அதோடைய தன்மை. இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து சாதாரண உணர்வு அப்படிங்கிறதுல ஆத்மா
கான்ஷியஸ்னஸ்ங்கிறதுக்கு உண்டான தமிழாக்கமாக தான் உணர்வுன்றாங்க. இப்போ இது சாதாரண ஒரு தமிழ் உணர்வு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்லை. ஏன்னா தமிழில் பார்த்திங்கன்னா ஃபீலிங்னாலும் உணர்வுன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து கான்ஷியஸ்னஸ் நம்மளோட சிந்தையில் அது வச்சுட்டே இருப்பாங்க. அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து கான்ஷியஸ்னஸ் ஃபஸ்ட்டு தூய்மைப்படுத்துங்க. நம்ம தூய்மை அடையாமல் நம்மளுக்கு எது கஷ்டம் எது சந்தோஷம்னே தெரியாத நிலையில் தான் நம்ம இருப்போம். சந்தோஷமான விஷயத்த நம்ம கஷ்டம்னு நினச்சிட்ருப்போம், கஷ்டமான விஷயத்த சந்தோஷம்னு நினச்சிட்ருப்போம். இதுதான் வந்து தூய்மையற்ற நிலை. அப்போ தூய்மையான நிலையில் தான் நமக்கு இது புரியும். ஸோ இதுக்கு தான் இந்த ஸ்லோகம் ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸாம்பிள் காட்டுச்சு. என்ன எக்ஸாம்பிள்னால், ஒரு ட்ராவலர், ஒரு பிரயாணி, நம்ம வந்து வெளியூர்களுக்குள்ளே போவோம். சம்டைம்ஸ் இந்த வீட்லேயும் கூட இந்த வெளியூர் போகிறதுன்னு ஒரு பெரிய ட்ராமா நடக்கும். ஏன்னா இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகணும், மதர்ஸ் காலையில் அர்லி மார்னிங் எந்திரிச்சு ஒரு 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் குக் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறமேல் வெளியும் கரெக்டாக அந்த வண்டி வந்துருச்சா, வண்டி கரெக்டாக வரலைன்னா கால் பண்ணுறது, ஏன்னா அங்கே கரெக்டாக நம்ம போகணும், அங்கே எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணணும். ஸோ இதில் அங்கே சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறதுக்காக அங்கே எங்கேயும் போவாங்க. இந்த இதுலேயும் கூட தமிழ்லேயும் கூட ஒரு ஸ்லோகம் இருக்கும், என்னது, திரைக்கடலோடி திரவியம் தேடுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்காக வந்து அங்கே இங்கேன்னு அலையுவாங்க. கரெக்ட். ஒரு குடும்பத் தலைவர் அப்படிங்கிறவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். வெளியே போய் அவ்வளோ இன்னல்கள் இருக்கும். ஸோ எதனால் இவ்வளோ இன்னல்கள் அந்த குடும்பத் தலைவர் அண்டர்கோ பண்ணுறாருன்னு, ஏன்னா லோக்கலில் இருக்கவங்க கூட சில பேர் சவுதி அரேபியா போய் வேலை செய்வாங்க, துபாய் வேலை செய்வாங்க, குடும்பங்கள் எல்லாத்தையும் விட்டு, அந்த மாதிரி நிறைய இருக்குது கேசஸ். அவங்களுடைய மனைவி, குழந்தைகள், இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பல வருஷமாக வெளிநாடுகள்லேருந்து வேலை செய்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. எதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ தன்னுடைய மக்கள், குழந்தைகள் அவங்க அங்கே இருக்கிறாங்க, இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு பண்ணுறாட்டிக்கு அவர் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேலே இருக்கிற ஒரு வகையான அன்பு பௌதிகமானது தான், இருந்தாலுமே புரிந்து கொள்வதற்கு ரொம்ப எளிமையானது. ஸோ என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கெங்கேயோ போய் கஷ்டப்படுவாங்க. அப்போ அதான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு சில சமயங்கள் வந்து எதுக்காக இந்த மாதிரி நாட்டில் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இவ்வளோ கஷ்டப்படணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நிறைய வேலை செய்கிறவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக நீங்கள் வேலை செய்கிறதுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டால், நான் எப்போ இதில் இருந்தால் ரிட்டையர் ஆவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இதிலிருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு தான் நம்மளுடைய ஆசை. ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆக முடியாது, ஏன்னா எனக்கு சில கடமைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓட்டத்தினால தான் எல்லாருமே ஓடிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கிற அந்த உறவு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். எப்போ வந்து தன்னுடைய நான் ரிட்டையர் ஆகிறேங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபத்தோடு ஆஃபீஸ் போவாங்க. ஆனால் இதை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இருக்கிற கடமைகள், எனக்கு இருக்கிற இதுகள் எல்லாம் பற்றி யோசிக்கும் போது, சரி பரவாயில்ல, திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் காலத்தை ஓட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல தனக்கும் தன் குடும்பத்துக்கு இருக்கிற உறவு, அதை பற்றி ஒரு நிமிஷம் அவங்க சிந்திச்சு பார்த்த உடனே அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறது ரெடி ஆயிடுறாங்க. இவ்வளோ இது எளிமைனா பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் சேவை பண்ண முடியுன்றாங்க. நமக்கு எப்போவெல்லாம் வந்து இது வர முடியாதுன்னு ஒரு விரக்தி வருதோ, இல்லை எனக்கு பகவானுக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்குது, எப்படி குடும்பத்துக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்குதுன்னு ஒரு குடும்பத் தலைவர் உணர்றாரோ, பகவானுக்கு எனக்கு ஒரு உறவு இருக்குங்கிற அந்த உறவு இருந்தால் மட்டுமே தான் அந்த சேவை அவங்களுக்கு செய்ய முடியுமே தவிர, அந்த உறவு இல்லாட்டி சேவைகள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து பௌதிக கண்ணோட்டத்தில் பார்க்கப்படும், ரொம்ப எளிமையாக பௌதிக கண்ணோட்டத்தில் நம்ம போயிடுவோம். ஆனால் இது வந்து பகவான் பார்த்துட்டே இருக்கிறார், பகவானுக்கு எனக்கு இது. அதனால தான் சொன்ன முன்னாடி, பகவான் நம்ம சோதித்து பார்க்குறது இல்லை, நம்மளுடைய கான்ஷியஸை நாம் தூய்மைப்படுத்திக்கிறோம். இது நம்மளுடைய பொறுப்பு, பகவான் கொடுக்குற சோதனை இல்லை. ஸோ இதை நம்ம எடுக்க இங்கே இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு அழகான லைன் கொடுத்துருந்தாங்க, அவர்களது எதிர்கால, ஓகே இதுக்கு முன்னாடி லைன்,
நாரதர் மற்றும் நித்யானந்த பிரபுவை போன்ற தூய பக்தர்கள் ஆன்மீக குருவின் கட்டளையை தங்களது ஜீவனாதாரமாக ஏற்றுக்கொண்டனர். அவர்களது எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை பற்றி அவர்கள் அக்கறை கொள்ளவில்லை. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ். பிரபுபாதர்னால மட்டும்தான் எழுத முடியும். அவங்களோட எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான அக்கறையும் கொள்ளவில்லை அப்படின்றாங்க. அண்ட் ஜீவனாதாரமாக ஏற்றுக்கொண்டனர். இதுதான் என்னுடைய வாழ்வோட பர்பஸ், லைஃப் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே அடுத்த ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். நமக்கு சம்டைம்ஸ் இந்த கிருஷ்ணா கான்சியஸில் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்னா அதை சீரியஸாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. சில சமயம் இந்த மாதிரி ஆன்மீக குருக்கிட்டேருந்து வர்ற கட்டளை அதை இங்கே ஜீவனாதாரமாக ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களது எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை பற்றி அவர்கள் அக்கறை கொள்ளவில்லை. உத்தரவு பகவானின் பிரதிநிதியிடமிருந்து அல்லது பகவானை போன்ற உயர் அதிகாரியிடமிருந்து வருவதால் விஷயத்தை அவர்கள் மிக முக்கியமானதாக ஏற்றுக்கொள்கின்றனர் அப்படின்றாங்க. ஸோ இந்த பகவானை பற்றி விஷயங்கள் இதுக்கு நமக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, சேவைன்னு சொல்லி கட்டளைகள் கொடுக்குறாங்களோ, இது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. இது அவங்களோட லைஃப் பர்பஸாக எடுத்துக்கணுன்றாங்க இங்கே. ஸோ இதுக்கு எக்கச்சக்கமான எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இது எடுத்துக்காட்டுகள் என்ன, ஒரு எடுத்துக்காட்டு நல்ல எதுனா, இவன் ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் அவர் பிரபுபாதர் அவருடைய குரு. பிரபுபாதர் ஒரு 22 வயசு தான் இருக்கும். அந்த குரு மகாராஜ் 22 வயசு, 21, 22 வயசு இருக்கும்போது அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, என்ன மாதிரி நான் எவ்வளோ சீடர்கள் ஏற்றுக்கொண்டனோ அந்த மாதிரி 10 மடங்கு சீடர்கள் நீ உருவாக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இவர் எவ்வளோ சீடர் வச்சுருந்தார் பிரபுபாதர்? யாருக்காவது தெரியுமா? 5000 சீடர்கள் வச்சுருந்தார். அப்போ 50,000 சீடர்கள். யோசிச்சு பாருங்கள், 22 வயசு பையனை கூப்பிட்டு, இங்கே இருப்போம் 22 வயசு பையன், காலேஜ் முடித்த பையனை கூப்பிட்டு நீங்கள் 50,000 சீடர்கள் உருவாக்கணும். சீடர்கள்னால் அவங்க எல்லாருமே ஹரிநாமம் 16 மாலை சொல்லணும், காலையில் மங்களாத்தி எந்திரிக்கணும், எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்மளை கூப்பிட்டு சொன்னால் நம்ம நம்புவோமா? இந்த மாதிரி கட்டளை கொடுத்தா உடனே என்ன சொல்லுவோம்? என்னங்க இப்படி சொல்கிறாங்க, அவருக்கு புரிய மாட்டேங்குதுங்க. நமக்கு ஒரு கிச்சனுக்குள்ளே போயிட்டு சமைக்கிறது எவ்வளோ சேலஞ்ச் இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்ச் இருக்குது. 50,000 சீடர்களாமா, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு அவர் கேட்கல. அவர் என்ன சொன்னார்? என்னுடைய குரு சாதாரண ஆள் இல்லை. இவர் சொன்னாருன்னா இவர் சாதாரண ஆள், இவர் ஒரு ஆன்மீக பிரதிநிதி, கடவுளோட பிரதிநிதி. இவர் சொன்னாருன்னா மேபி நடக்கலாமோ இருக்கும், நான் முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான் அவருடையது. அதே மாதிரி தான் இவருக்காச்சு கொஞ்ச நாள், 1 வருஷம் 2 வருஷம் இருந்து பிரதிநிதி தன்னுடைய சீடராக எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அதே மாதிரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஸ்ரீல பிரபுபாதரை பார்த்து முதல் டிஸ்கஷன் ஃபஸ்ட்டு. இப்போ முதல்ல ஒருத்தர் கிளாஸுக்கு இப்படி உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் வெளிநாடுகளுக்கு போய் இங்கிலீஷில் பிரச்சாரம் பண்ணால் எப்படி இருக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே வந்தவர் என்ன நினைப்பார்? யாருங்க இவர், இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வர்றேன், டக்குன்னு இப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆன்மீக குரு கட்டளையை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பக்தர்கள் ஒவ்வொரு கட்டளையுமே அவங்களுடைய வாழ்வாதாரமாக எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்வாதாரமாக எடுத்துக்கிறதுனாட்டிக்கு தான் அவங்களால இது பண்ண முடியுது. பக்தர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சில வார்னிங்ஸ் கொடுப்பாங்க. சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க, பண்ணிங்கன்னா உங்களுடைய பக்தி ரொம்ப ஷேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அர்ச்சா சிலாதீர். இப்போ அர்ச்ச விக்கிரகத்தை சிலை அப்படின்னு நினச்சிடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. பக்திக்கு ரொம்பவே டேஞ்சர். ஸோ அது சிலை இல்லை, பகவான் இருக்கிறார் அந்த இடத்துல. அர்ச்ச விக்கிரக மூர்த்தியாக பகவான் அங்கே நிற்கிறார். அதனால தான் நிறைய விதமான மூர்த்தி அப்படின்னு சொல்லும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. விக்கிரகம் கோயிலுக்குள்ளேயுமே நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. கோயிலில் உட்காந்து ஃபோன் பேசாதீங்க, ஏன்னா பகவான் இருப்பிடத்தில் பகவானோட புகழை பற்றி மட்டும் பேசுங்க. பகவான் இப்படி இருக்காருன்னா நீங்கள் பின்னாடி பகவானுக்கு பேக் காட்டுற மாதிரி உட்காராதீங்க. எப்போவுமே நம்மளுடைய சிந்தையில் அவர் அர்ச்சா விக்கிரகம் முழுமுதற் கடவுள் அந்த இடத்துல நம்மளுடைய சேவையை ஏற்றுக்கொள்வதற்காக இருக்கிறார்கிற உணர்விலேயே இருங்க. அர்ச்சா சிலாதீர் குருஷு நரமதிர். குருவை சாதாரண மனிதர்னு நினச்சிக்காதீங்க.
ஏன்னா அது ஒரு வகையான அபராதமாகும். சாதாரண மனிதர் அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது, அவருக்கும் காய்ச்சல் வருது, அவரும் மனுஷன்தாங்க, அவருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் இல்லை. சில சமயம் குரு கட்டளை கொடுக்கும்போது அவருக்கு புரிஞ்சிக்க முடியாதுங்க, அவர் தெரியாமல் சொல்கிறாருங்க, அவருக்கு என்ன கஷ்டமோ பிரச்சாரம் பண்ணணும்னு அவருக்கு கஷ்டங்க, அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் நரதிகமாக பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாருங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இதெல்லாமே மெட்டீரியல் கான்ஷியஸ்னஸ், இதெல்லாமே பக்தி கான்ஷியஸ்னஸ் இல்லை. பிரபுபாதர் நினைக்கல. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தன்னுடைய புகழை பரப்புறதுக்காக என்னை போய் வெளிநாட்டில் சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்லலை. பிரபுபாதர் இஸ்கான் அவருடைய தன்னுடைய விஷயம், அதை இவன் நாடு ஃபுல்லாக பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ சீடர்கள் ஏற்றுக்க சொன்னார். தன்னுடைய குரு தன்னுடைய சுய நோக்கத்திற்காக இப்படி செய்கிறாருன்னு நினச்சிட்டா சாதாரண மெட்டீரியல். அதனால தான் சொல்கிறாங்க குருஷு நரமதிர். குருவை மனிதன்னு நினச்சா இந்த மொத்த பக்தி தத்துவமே புரியாது. பிரபுபாதர் இப்போ எழுதி கொடுத்துருக்கிறார். பிரபுபாதர் தன்னுடைய விஷயங்களை முற்படுத்துறதுக்காக இதெல்லாம் பேசியிருக்காருன்னா பக்தி ஒருத்தர் காதுக்குள்ளேயும் கூட போகாது. இது பகவானை பற்றின விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக பிரபுபாதர் எடுத்த கஷ்டம். நைட்டு ஃபுல்லாக எழுதுறாரு. இந்த புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம், நிறையா டீப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை டெய்லி அவரோட தூக்கம் கூட இல்லாமல் எழுதுறாரு. ஏன்? தன்னுடைய ஆன்மீக குரு கொடுத்த கட்டளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இன்னும் என்னால் முடிக்க முடியல, நான் மகாபாரதம் மொத்தத்தையும் மொழிபெயர்க்கணும்னு நினச்சேன், ராமாயணம் மொத்தத்தையும் மொழிபெயர்க்கணும்னு நினச்சேன், என்னுடைய இந்த சேவை இன்னும் முடிவடையலை, என்னுடைய சீடர்களான நீங்கள் எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இஸ்கானில் ஏன் பெரிய பெரிய கோயில்கள் கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறார். பிரபுபாதர் சொல்லி கொடுத்தனாட்டி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாயப்பூரில் டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டரியம்னு கோளரங்கத்தோடு நீங்கள் சொல்லிக் செய்யணும். வெளியே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் படிக்கிறது தப்பு, இந்த மாதிரி தான் கோள்கள் சுற்றுதுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக பிரபுபாதர் கொடுத்த கட்டளைகள், அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக பல பல பக்தர்கள் தன்னுடைய ஜீவன் ஆதாரமாக பண்ணுறாங்கன்றாங்க. ஓகே, இதெல்லாம் இன்ஸ்பைரிங்காக இருக்குங்க, ஆனால் ரொம்ப மோட்டிவேஷன் வரல அப்படிங்கிற நாட்டுக்கு சம்டைம்ஸ் நம்ம நெகட்டிவாகவும் யோசிக்கணும். சரிங்க, ஆன்மீக குரு கட்டளை நான் எடுத்துக்கல, பகவான் கட்டளை எடுத்துக்கல, இதெல்லாம் எடுத்துக்கலைன்னா நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டே ஆப்ஷன் தான் நமக்கு வாழ்க்கையில். ஒன்று, நம்ம பகவானுக்கு சர்வெண்ட்டாக இருக்கணும், இல்லை அப்படின்னா நம்மளுடைய புலன்களுக்கு சர்வெண்ட்டாக இருக்கணும். ரெண்டே ஆப்ஷன் தான். ரெண்டு ஆப்ஷனுக்கு மேலே ஆப்ஷனே இல்லை. இன்னொரு லெக்சரில் ராதநாத் சுவாமி மகாராஜ் அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அவருடைய உணர்வை பகிர்ந்துக்கிறார். புலன்களுக்கு நான் சேவை செஞ்சுட்டே இருக்கேன், பிறந்த நாளிலிருந்து நான் செய்கிறேன். அந்த புலன்கள் எப்போ போதும் அப்படின்னு சொல்லும். அந்த புலன்களை என்ன சொல்கிறாருன்னா கொடூரமான எஜமானன் அப்படின்னு சொல்கிறார். அவர் கொடூரமான எஜமானர், ரொம்ப வஸ்ட்டு எஜமானர்னா முதலாளி, கொடூரமான முதலாளி அப்படின்றார். ஸோ முதலாளிகிட்ட நம்ம போய் வேலை செய்கிறோம், வேலை செஞ்சதுக்கப்புறம் இத்தனை நேரம் வேலை செய்கிறாங்க, முதலாளி இல்லை இன்னும் பண்ணுன்னு சொல்லிட்டு முதலாளி உங்களை உறிஞ்சு எடுக்கிறார். ஆனால் சம்பளம் எவ்வளோ தர்றார்? ரொம்ப கம்மியாக தரார். இப்போ தான் கூட படிச்சுட்டு இருந்தோம். இப்போ எக்கானமி எல்லாம் மாறின நாட்டுக்கு 30,000 பேர்த்த வெளியே அனுப்புகிறாங்க, ஆஃபீஸ்லேருந்து 20,000 பேர்த்த வேலை அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் பகிர்ந்துருந்தார். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சப்போ என்னோடய சம்பளம் 30,000 ரூபாய்ங்க, இப்போ 5 வருஷம் கழித்து 25,000 ரூபாய்க்கு நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ இப்போ முதலாளிகள் அப்படிங்கிறவங்க உறிஞ்சி எடுக்கிற அளவு, அதாவது நீங்கள் அதிகமாக வேலை செய்யணும், கம்மி சம்பளம், இன்னும் நீங்கள் கம்மி எவ்வளோ சம்பளம், இன்னும் நம்ம கம்மி எவ்வளோ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி கொடுமையான முதலாளிகள்னு சொல்கிறோம். அப்போ இருக்கிறதுலேயே அந்த கொடுமையான முதலாளி யார் அப்படின்னு சொன்னால், உன்னதமான கொடுமையான முதலாளி நம்ம புலன்கள் தான். நம்ம எவ்வளவுதான் நம்ம அதுக்கு சேவை பண்ணியிருந்தாலும் கூட பத்தலை, ஒரே சேவை தான். சம்டைம்ஸ் நம்ம வேலை செய்யும்போது நமக்கு ஒரே வேலையை திருப்பி கொடுக்குறாங்க. எக்ஸலில் நான் அதையவே இதை பார்த்து காப்பி பண்ணணும். இது என்ன ஒரு வேலையில் தான் சொல்லுவாங்க, இது ரொம்ப மொக்கையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப போரிங்காக இருக்குங்க, இந்த மாதிரி வேலையை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். புலன்கள் யோசிச்சு பாருங்கள், புலன்கள் நம்மக்கிட்ட என்ன கேட்குது? அதே புலன் இன்பங்கள் தான் கேட்குது. அதே 5 புலன்கள் தான். இந்த 5 புலன்கள் திருப்பியும் 5 ஒர்க்கிங் சென்சஸ், 5 நாலேஜ் அப்சர்விங் சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? ஸோ இந்த 10 புலன்கள் நம்ம எடுத்தீங்கன்னா, இந்த 10 புலன்களுமே ஒரே விஷயத்தை தான் நம்ம பிறந்ததுலேருந்து கேட்குது. கடைசியாக சாகிற வரைக்கும் அதுதான் கேட்கும். அதுக்கு நம்ம கொடுத்துட்டே இருப்போம், ஆனால் திருப்தி அடையாது. திருப்பி திருப்பி அந்த ஆசைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், எப்போவுமே திருப்தி அடையாது. ஸோ ஒரு தடவை இது நிறையா சொல்லுவாங்க, பிரபுபாதும் சொல்லியிருப்பாங்க, இந்த புலன்கள் எப்போ திருப்தி அடையும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு இந்த கதையை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. அந்த அக்பர் கதையை சொல்லுவாங்க. அக்பர் வந்து தன்னுடைய மினிஸ்டர்கிட்ட இதே கேட்பார். எனக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு லைக் முகலாயர்களுக்கு வந்து நிறைய கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரிலாம் வாழ்க்கை வளர்ந்துருக்கும். ஸோ இப்போ எனக்கு அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, எப்போ இந்த மாதிரி ஆசைகள்லாம் போகும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போது பீர்பல் அவர் இருப்பார், உங்களுக்கு ஒரு நாள் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் டைம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லி விட்டுருவார். அப்போ ஒரு நாள் அக்பர் வந்து பீர்பல் வந்து கூப்பிடுவார் அக்பர், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போகலாம்? வாங்க உடனே போகலாம், ஒரு இடத்துல உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய பெண்ணையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்பருக்கு ஒரு அழகான பெண் இருப்பாங்க. ஸோ அப்போது அக்பர், தன்னுடைய மினிஸ்டர் பீர்பல், அதுக்கப்புறமேல் அழகான அக்பரோட பெண் 3 பேரும் போவாங்க. எங்கே போவாங்கன்னா ஒரு குடிசைக்கு போவாங்க. குடிசைக்கு போன உடனே அங்கேருந்து ஒரு மரணப்படுக்கையில் ஒருத்தர் இருப்பார், ஒரு வயசானவர் மரணப்படுக்கையில் இருப்பார். இவங்க 3 பேர் அட் அ டைமில் உள்ளே போகலான்னு சொல்லி அட் அ டைமில் உள்ளே போவாங்க. போன உடனே அந்த வயதானவர் முதுமையானவர் அந்த ஃபஸ்ட்டு பெண்ணை தான் பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் ராஜா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து கையோடு மரணப்படுக்கையில் இருக்கிறார். ஸோ இந்த எடுத்துக்காட்டை பிரபா சொல்லி என்ன சொல்லுவார்னா, தன்னுடைய புலன்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போதும் கூட திருப்தி அடையாது. தன்னுடைய ஆசைகள் இந்த 10 புலன்களுமே எல்லாமே போயிடுச்சுனாலுமே நமக்கு வந்து இதெல்லாம் சாப்பிடணும், அதுக்காக இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணணும், என்னுடைய பார்வை தெரியல அப்படின்னா எனக்கு இந்த மாதிரிலாம் நான் கரெக்ட் பண்ணி நான் நிறைய விஷயங்களை பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. வில்வமங்கல தக்கூர் பார்த்தீங்கன்னா கண்ணை பிடிங்கி எடுத்துடுறாரு. இந்த கண்ணு என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணுறேன், இந்த கண்ணே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பிடிங்கி எடுத்துறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் கண்ணப்ப நாயர்களை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க, தவிர வில்வமங்கல தக்கூர் இப்படி பண்ணாருங்கிற கதை தெரியாது. ஏன்னா புலன்கள் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது. எதுக்காக நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, பகவானுக்கு சேவை செய்யலைன்னா, குருவோட கட்டளைகள் எடுத்துக்கலைன்னா நம்ம யாருக்கு சேவை செய்கிறோன்னா புலன்களுக்கு மட்டும்தான் சேவை செய்கிறோம். வெறும் கண்ணு கை இந்த 2 மட்டுமே பார்த்திங்கனாலும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தாலுமே போதும், இதோட நிறுத்திக்கலான்னு சொல்லிட்டு புலன்கள் சொல்லவே சொல்லாது. நெக்ஸ்ட்டு வீடியோ நல்லா இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அப்படிங்கிற உணர்வு தான் இருந்துகிட்டே இருக்கும். புலன்களை எவ்வளோவுக்கு அவ்வளோ இது பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ என்ன திருப்தி பண்ணு டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அன்பான தலைவர் குரு இல்லாட்டி கொடூரமான முதலாளி புலன்கள். இதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கோ தாசா கோ சுவாமி அப்படிங்கிற 2 வார்த்தை இருக்குது. கோ தாசர்கள் அப்படிங்கிறவங்க, கோ அப்படின்னா புலன்கள், புலன்களுக்கு சேவை செய்கிறவர்கள் எல்லாருமே கோ தாசர்கள். நம்ம வர்ஷிப் பண்ணுறவங்களாம் கோஸ்வாமிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோஸ்வாமிகள்னா புலன்களை கட்டுப்படுத்தியவர்கள். அதாவது இனிமேல் நான் உனக்கு சேவை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு சேவை செய்ய மாட்டேன், ஏன்னா நான் பகவானுக்கு சேவை செய்கிறதுக்கு ஆகிட்டேன், நீ உனமேல் எனக்கு தான் சேவை செய்யணும், நான் சொல்லுவேன், அந்த மாதிரி கைகள் கண்கள் காதுகள் எல்லாமே வேலை செய்யணும். அதுதான் பக்தி. காதுகிட்ட வந்து நான் சொல்கிறேன் பகவானை பற்றி கேளு, கைக்கிட்ட வந்து பகவானை பற்றி நீங்கள் எழுதுங்க, வாய்க்கிட்ட வந்து பகவானை பற்றி பேசுங்க அப்படின்னு நம்ம நான் பகவானுக்கு சீடராகிட்டேன், நீ எனக்கு சீடனாக தான் இருக்கணும்னு சொன்னால் தான் அவங்க புத்திசாலிகள் ஆகிறாங்க, புலன்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அப்படி வரலை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மாட்டிக்கும். ஸோ அப்போ நம்ம முதல்ல என்ன பேசணும், பக்தி ரொம்ப சுலபமானது அப்படிங்கிறத பேசணும். எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனும் இல்லை, சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லுது. ஆனால் பக்தி நமக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. அதுக்கு ப்ரூஃப் நம்ம செய்கிற சேவைகளில் நம்ம படுற மன கஷ்டங்கள். அடுத்தது ஏன் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனத்தில் ஹிருதயத்தில் இருக்கிற அழுக்குகள், அதனால தான் நமக்கு இந்த மாதிரி இருக்குது, கண்டாமினேட்டட் கான்ஷியஸ்னஸ். அப்போது இதற்கு தீர்வு என்ன? நம்மளுடைய ஹிருதயத்தை நம்ம தூய்மைப்படுத்தணும்.
ஹிருதயத்தை தூய்மைப்படுத்தணும், இல்லை தூய்மைப்படுத்தாமல் நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் தான் ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று இந்த சைடு போடலாம், அந்த சைடு தான் போகணும். அது இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, பல ஜென்மமாக நம்ம வாழ்ந்து பார்த்துட்டோம். அண்ட் இந்த ஜென்மத்துலேயும் பல நாட்களாக நான் ஒரே விஷயத்தை தான் செய்கிறேன். நான் ஹோட்டல் போய் சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருக்குது. நான் போகிறேன், அப்படி சாப்பிட்றேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்துடுறேன். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் போகுது, திருப்பி அதே ஆசை வருது, அதே ஹோட்டல் போய் திருப்பி அதையவே செய்கிறேன். அதே இடத்துல எனக்கு இந்த போகா தியாகா. ஸோ யோசிச்சு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா கூட இதில் எனக்கு அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ 2 ஆப்ஷன். ஸோ நான் களங்கத்தோடையே நான் சேவை செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. எப்படியா இருந்தாலும் மேலே போய் தான் ஆகணும். 2 ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக அது ஃபெயில் தான் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிட்டு ஒரே ஆப்ஷன் தான். அப்போது கடைசி என்ன ஒரே ஆப்ஷன், நம்மளோட ஹிருதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டிய நிலை அப்படிங்கிற ஒரே ஆப்ஷன் தான் போகிறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் கடைசியாக வர்றாங்க, பக்தி தொண்டு தான் செய்யணும். பக்தி தொண்டை அடையிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பக்தி தொண்டு தான். ஸோ தான் பிரபுபார் தனியாக சொல்லுவார், பக்தி இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இதில் அட்டோன்மெண்ட்னா என்ன சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் இந்த பரிகாரம். அதாவது பக்தியில் பண்ணும்போது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்னங்க பரிகாரம்? ஏன்னா வெளியூர்லாம் நிறைய தவறுகள் குற்றங்களுக்கு பரிகாரம் இருக்குது, இதுக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தியில் பரிகாரங்கிறதுலாம் இல்லை, பக்திங்கிறது தான் நோக்கம், பக்திங்கிறது தான் பரிகாரம். ரெண்டுமே பக்தி தான். ஸோ நான் பகவானை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அதில் நான் சில விஷயங்களில் கீழே வந்துடுறேன். அப்போது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதெல்லாம் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், அதில் ஒரு இடத்துல நிறுத்திட்டேன். 3 விஷயங்கள்னு சொல்ல வந்தேன். என்ன இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, குருசு நரமதிர் அர்ச்சா சிலாதிர் வைஷ்ணவா ஜாதி புத்தி. ஸோ குருவை ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு நினச்சா இந்த கட்டளைகள் எதுவுமே புரியாது. நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு அவர் புரியாமல் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருவோம். அர்ச்ச விக்கிரகங்களை சாதாரண சிலை அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நம்மளோட அழகை ரசிக்கிறது மட்டும் பண்ணிட்டு அதுக்கு சேவைங்கிற மனப்பான்மையை மறந்து வந்துடுவோம். வைஷ்ணவா ஜாதி புத்தி, வைஷ்ணவர்களையும் ஒவ்வொரு பிரிவினர்கள், இந்தந்த பிரிவினர்கள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ள பிரித்து சில விஷயங்களை நடந்துக்கணும்னு நினச்சாலுமே நம்ம வீழ்ந்துடுவோம். ஸோ இது எல்லாமே சேலஞ்சஸ். நான் ஒரு இதுதான், நான் புலன்களுக்கு சேவை பண்ண முடியாது, பகவானுக்கு தான் சேவை பண்ணணும். ஆனால் ஏன் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இந்த 3 விஷயங்கள் நான் நினச்சிட்ருக்கேன். அப்போ நம்ம ஹிருதய தூய்மை அடையும் போது நான் இந்த விஷயங்கள் செய்ய மாட்டேன். நான் பகவானுக்கு அர்ச்சா மூர்த்திக்கு ரொம்ப கான்ஷியஸோட சேவை செய்வேன். குரு சொல்கிற கட்டளைகளை சீரியஸாக எடுத்துக்குவேன். அண்ட் வைஷ்ணவர்களுக்கு நல்ல விதமான ரெஸ்பெக்ட்ஸ் கொடுப்பேன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குருவோட கட்டளை எடுத்துக்கிறது. பிரபுபாதர் நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார், நமக்கு ஒரு சில பக்தர்கள் சில கட்டளை கொடுக்குறாங்கன்னா அது அவருக்கு தெரியாமல் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காமல் இது பகவான் மூலியமாக தான் எனக்கு வருது அப்படிங்கிற ஒரு உணர்வோட எவ்வளவு அதை முயற்சி பண்ணணுமோ அவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு ஆரம்பித்தா மட்டுமே தான் இது வழி இருக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயம். எப்படி ஒரு பிரயாணி தன்னுடைய குடும்பம் அங்கே இருக்குங்கிறது ஒரு உறவில் இருக்கிறாரோ அதே மாதிரி கிருஷ்ணரோடைய ஒரு உணர்வு ப்ளஸ் உறவு, அதுதான் இந்த யோகம்னு சொல்லுவோம். பக்தி யோகம்னா பகவானுக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்குது, குருவுக்கும் எனக்கு ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறத புரிகிற வரைக்கும் தான் இது எல்லாமே அர்த்தம் முடியும். இது புரியலை அப்படின்னா அது அர்த்தம் ஆகாது. ஆனால் கரெக்டாக பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பேக் டு ஹோம். ஒரு பிரயாணி எப்படி வீட்டுக்கு அவ்வளோ நாள் வெளியே சுற்றிட்டு வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ ஒரு நிம்மதியோடு வருவார். ஒரு பெரிய ட்ரிப்பு போயிட்டு கடைசியாக வீட்டுக்குள்ளே நுழையும் போது உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும், அப்பாடா நம்மளோட வீடு, ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஹாப்பினஸோட பல மடங்கு ஹாப்பினஸ் நம்மளுடைய ஓன் பிளானட், நம்மளுடைய ஓன் பிளேஸான கிருஷ்ணருடைய இடத்துக்கு போகும்போது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபுபாதர் ரொம்ப சிம்பிளாக இந்த பாகவதத்தை கோட் பண்ணி சொல்கிறார். ஈவன் ஸ்ரீமத் பாகவத்திலே இந்த கோட் கொடுத்துருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்லாட்டி கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா.
ஒரே ஒரு இது பகவத் சேவை இதெல்லாம் இருக்குது. பட் நியூவாக வரவங்களுக்கு இந்த கலியுகத்தில் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. குரு அதே போல் ரிலேஷன்ஷிப்பு இந்த இதெல்லாம். அப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்தில் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. அதே போல் அவங்க செஞ்ச இதெல்லாமே போகிறதுக்கு ஹரே கிருஷ்ணா ஹரிநாம் சங்கீர்த்தன் அந்த ஒரு இதே போதும் அப்படின்ட்டு. இப்போ அவங்க சாண்ட் பண்ண இந்த இதை எல்லாமே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வாண்ட் பட் சொல்றாங்க அப்படின்னு அவங்க சாண்ட் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் அஜ்மிலாவுக்கு ஃபுல்லா சிம்பிள் ஆக்டிவிட்டி பண்ணா கூட அவர் எதுவுமே நினைக்கல, குருவை பத்தி கூட நினைக்கல. கடைசியில காப்பாத்துறதுக்கு தன்னுடைய பையன் பேரை தான் சொல்றாரு நாராயணன். ஸோ அதுக்கே வந்து அவர் ப்ரீவியஸா பண்ண சிம்பிள் எல்லாமே போய் தென் பக்தரா ஆகுறாரு. ஸோ இந்த கலியுகத்துல இவ்வளோ சில டைம்ல நம்மளுக்கு எல்லாமே புரியுது. பட் சில பேருக்கு புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இந்த இதெல்லாம் எல்லாமே இருக்காது. அப்போ தே கேன் சாண்ட் பண்ணால் தட் வில் பி அதான் ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் பக்தி எல்லாமே ரிலேஷன்ஷிப் இது கிருஷ்ணா எல்லாமே அது போல நினைக்கலாமா? ஆமாங்க மாதாஜி. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. கரெக்டுங்க மாதாஜி. கொஞ்சம் இதாக இருக்கும். ஆமாம் ஆமாங்க மாதாஜி. ஆமாங்க மாதாஜி. ஆமாங்க மாதாஜி. இனிஷியலாக நம்ம அதுதான் சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணா மட்டும் சாண்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் அந்த இடத்துல பொட்டன்சி இன்டென்சிட்டி புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா அஜாமிலனுக்கு ஏன் உடனடியாக கிடச்சுன்னா அவர் நாம பாஷா அப்படிங்கிற மாதிரி அபராதம் இல்லாமல் அவர் பண்ணாங்க. ஆனால் நம்ம சம்டைம்ஸ் எல்லாத்துக்கிட்டும் சொல்லும்போது ஸோ அதனால் அபராதத்தோடு ஜபம் பண்ணுங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீ ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர்கி இது எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குமே அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸில் இருக்கும்போது என்ன ஆகும்னா பக்தர்களுக்கு வர்ற சேலஞ்சஸ் பற்றி நம்ம நிறைய இடத்துல பேசுவோம். அப்போ பக்தர்கள் வந்து நான் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்கேங்க, மெயினாக இந்த இடத்துல என்னன்னா நான் சொல்கிறேங்க ஆனால் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த புரிதல்கள் தேவைப்படுது. ஆனால் அப்போவுமே இவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப எளிமையாக இது மட்டுமே எனக்கு போதுன்னு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இதுவும் பண்ணி எனக்கு பௌதிகமான விஷயங்களும் இருக்கும்னு சொல்கிற போது தான் கரெக்டாக அந்த இடத்துல எங்கெங்கிற ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டியதாக தேவைப்படுது. கண்டிப்பாக முதலிலிருந்து கடைசி வரைக்கும் ஹரிநாமம் மட்டுமே தான், வேறு எந்த விதமான ஆப்ஷனுமே இல்லை. ஏன்னா நகர் அந்யதா வேறு எந்த விதமான கதியே இல்லை, வேறு இது மட்டும்தான் கதி கதி கதின்னு சொல்லிட்டு கலி சந்தர்ப்ப உபநிஷம் ஸ்ட்ராங்காக சொல்லிடுது. ஆனால் இங்கே வந்து நான் ஹரிநாமம் சொல்லவே முடியலைங்க, கொஞ்ச நாள் சொல்லிட்டு அதை விட்டே வெளியே போகிறேன்னு சொல்லும்போது இந்த இதை கொஞ்சம் இடத்த பார்த்துக்கோங்க, நான் வண்டி ஓட்டு கற்றுக்கிட்டேன் அங்கேயும் இடிக்கிறேன்னா கொஞ்சம் இப்படி போங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறது தான் கரெக்டு தாங்க மதிச்சு. ஹரே கிருஷ்ணா. கரெக்ட் தான் குருஜி. புலன்களை பற்றி சொல்லும்போது சொன்னீங்க, மாதாஜி சொன்னுடைய கண்டினியூட்டி தாங்க. புலன்களை பற்றி சொல்லும்போது இனி நான் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு புலன்கள் கிட்ட நம்ம சொல்லிடணும்னு சொன்னீங்க. ஆனா புதுசா வந்தவங்களுக்கு என்ன, அது எந்த நான், அதே நான் தான் என்ன சொல்லுது, டிவி பார்க்கணும்னு சொல்லுது, அதே நான் தான் படத்துக்கு போகணும்னு சொல்லுது. அப்ப எந்த நான் சொல்றதை எடுத்துக்கிறது அப்படின்னு புதுசா வரவங்களுக்கு கொஞ்சம் இது வரும். அப்ப என்னன்னா அது வந்து சாஸ்திர அடிப்படையில வர நாலேஜ்னு எடுத்துக்கணுமா, அல்லது வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து அந்த நான்கள் ஆன்மான்னு புரிஞ்சுட்டு வர மெச்சூரிட்டி புதுசா வரவங்களுக்கு இருக்காது. அப்ப எந்த நான் சொல்றதை எடுத்துக்கிறது? நான் ஜபம் பண்ணணும், டிவி பார்க்கக்கூடாது, ரொம்ப எளிமையான விஷயம். நான் ஜபம் பண்ணணும், டிவி பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க, குழந்தைய நீங்கள் படிக்க சொல்கிறீங்க, குழந்தைய படிக்கணும்னு சொல்கிறனாட்டிக்கு அவங்க சொல்லியிருக்காங்க நான் செய்கிறேன். ஆரம்ப நிலையில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிறதா இருக்கும். அந்த அவங்கங்கிறது ஒரு பக்தராக இருக்கலாம், அவங்கங்கிறது ஒரு பக்தராக தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்குண்டான காரணம் வந்து எனக்கு வந்து சில பலன்கள் கிடைக்கும்னு கூட இருக்கும். ஏன்னா நான் சில உங்களை பார்த்துருக்கேன், அவங்க வந்து ஹரிநாமம் வந்து இது நான் ஹரிநாமம் சொன்னால் என்னோடய பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா துருவ மகாராஜ் இது தான். ஸோ நம்ம வந்து ஆசைகள் பௌதிக ஆசைகள் விட்டுட்டு பண்ணுங்கன்னா நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா துருவ மகாராஜர் வந்து பக்தி பண்ணுங்கிறத நம்மளுடைய ஸ்டார்டிங். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா நான்கிறது அவங்களுக்கு என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஜபம் பண்ணணுங்கிற ஒரு விஷயந்தான் இருக்கும். அதுக்கு தான் பக்தர்கள் வந்து கூட இருந்துட்டு சங்கத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. பிரபுஜி ஜபம் பண்ணிங்களா, இன்றைக்கி முடிச்சிங்களா? அது எப்படி மெச்சூர் ஆகும்னா என்னுடைய குரு சொல்லியிருக்காருன்னு தான் மாறும்.
இவங்க சொல்லியிருக்கிறாருன்றது என்னுடைய குரு சொல்லியிருக்காருன்னு மாறுமே தவிர ஆன்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் நானும் அப்படிலாம் சேன் பண்ணுறதில்ல. என் குரு சொல்லியிருக்கிறாரு அதனால நான் சேன் பண்ணணும். ஏன்னா பிரபுபாட்டு கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள் பர்ஃபெக்டா அப்படின்னு குரு பிரபுபாட்டு கேட்குறாரு. பிரபுபாத் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னார்னா, என்னுடைய குரு பர்ஃபெக்ட், அவர் சொல்கிறதுனாட்டி நான் பண்ணுறேன், நான் பர்ஃபெக்ட் ஒரு நாள் ஆவேன். ஸோ நான் ஆன்மான்னு புரிஞ்சுட்டு அதனால் ஜபம் பண்ணுறேன்னு சொன்னால் அதுவும் பக்தியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. என்னுடைய குரு சொன்ன கட்டளை என் குருவோட கருணையால் தான் நான் திருப்பியும் இதில் மெச்சூர் ஆக முடியும் அப்படிங்கிற புரிதல் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இப்போது நான் தூய்மை அடைவதற்காக ஜபம் பண்ணணும். நான் அசுத்தமாக இருக்கேன், இப்போது தூய்மை அடைகிறதுக்கு ஜபம் பண்ணணும். அதனுடைய குரு, இந்த பக்தர், கிருஷ்ணர் யார் சொன்னாலும் பரவாயில்லை. அவங்களுடைய நம்பிக்கைக்கு அதனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை தாங்க நம்ம பிரபுஜி, நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அது மாறும். அப்போ வந்து நான் இங்கே வர்ற வரைக்கும் இருக்கிற நான் புலன்களுடைய அடிப்படையில் வர நான். இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் குரு சாஸ்திரம் அப்படின்னு வந்துருது. அந்த அடிப்படையில் வர அந்த நான்கிறது மாறிட்டே இருக்கும். அந்த நான்கிறது புலன்கள் இருக்கிற நான்லேருந்து நம்ம சொல்கிறது சாஸ்திரம்னு உள்ள வரும்போது அட்லீஸ்ட் மனத்திலிருந்து மேலே புத்திங்கிற இதை புரிஞ்சாதான், நான் ஒரு புத்தின்னு புரிஞ்சாதான் சாஸ்திரமே உள்ள வரும். நான் புலன்கள் இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கைக்கு சாஸ்திரத்துக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஸோ நான்கிறது புத்தி, அந்த நிலைமைக்கு வந்தால் மட்டுமே தான் அவங்களால உட்காந்து ஜபம் பண்ண முடியும், அவங்களால உட்காந்து சாஸ்திரமே படிக்க முடியும். கரெக்டுங்க. ஆமாங்க சார். வேறு யாருக்காவது ஏதாவது கமெண்ட்ஸ்? நல்லா நல்லா புரியுற மாதிரி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.